தேர்தல் காலகட்டத்தில் கூட்டணி வைப்பது இயல்புதான். அதனால முதலமைச்சர் அவர்கள் நீ காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறீங்க, காங்கிரஸ் உங்களை விழுங்கிருமா, கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்க விழுங்கிருவீங்களா, இல்ல அண்ணன் திருமாவளவன் அவருடைய விசிகேவை நீங்க விழுங்கிருவீங்களா? அதனால அந்த குற்றச்சாட்டை நான் திமுகவின் மீது வைக்கல. ஆனா திமுக இன்னைக்கு ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, மக்கள் மனசுல திசை திருப்பணும், ஆட்சியினுடைய தப்பான விஷயத்தை மக்கள் பேசக்கூடாது என்பதற்காக மட்டும்தான். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு பீகாரில் ஜனதாதள் யுனைடெட் JDU இதற்கு முன்பு 2019 தேர்தல் நடந்த பொழுது அங்கே JDUவை விட அதிகமான MLAக்கள் நாம் பெற்றிருந்தும் கூட திரு நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக்கணும். அதே போல மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி தான், அந்த ஒரிஜினல் சிவசேனா கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று வெளியே சென்று காங்கிரஸோடு கூட்டணி ஆட்சி அமைத்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தவில்லை. எங்களை விட்டுட்டு ஒரிஜினல் சிவசேனா அவங்க தான் போனாங்க. அந்த சிவசேனாலிருந்து தான் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் உடைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியிட்ட வந்தாங்க. எங்களை விட குறைவான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் கூட இதற்கு முந்தைய பீகார் தேர்தலில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்த கூட்டணி தர்மம். இன்றும் கூட எங்களை விட குறைவான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய JDU கட்சி அங்கே ஆட்சி பொறுப்பு நம்ம கொடுத்திருக்கோம். அதனால் முதலமைச்சருக்கு இதெல்லாம் புரியாது, இதெல்லாம் தெரியாது, வேண்டுமென்றே அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். அண்ணா, இதை கொஞ்சம் விரிவா நான் பேச விரும்புறேங்கன்னா, சிலிண்டரை பொறுத்தவரை நமக்கு பெரும்பாலும் வரக்கூடிய LPG சவுதி அரேபியாவிலிருந்து பெரும்பாலும் வருது. அது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியிலிருந்து நமக்கு வரணும். இன்று ஈரான் இந்த போர் ஆரம்பித்த பிறகு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த பகுதியை மூடி வச்சிருக்கிறாங்க. அதனால் எந்த கப்பலும் கூட வெளியே வர முடியாத ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுகிறது. நம்முடைய மத்திய அரசை பொறுத்தவரை பல இடத்துல நம்ம பெட்ரோலியம் உற்பத்தி பொருட்களை வாங்கினாலும் கூட, இம்போர்ட் செய்தாலும் கூட, ரஷ்யாட்ட, வேறு வேறு காலகட்டத்தில் ஈராக்கு கிட்ட, சவுதி கிட்ட, கட்டாரு கிட்ட. ஆனால் அந்த LPG கேஸ் மிக அதிகமாக சவுதி அரேபியாவிலிருந்து வருது. அந்த பகுதியில் மட்டும் அது வரணும். அதனால் இன்று எல்லோரும் எதிர்பார்ப்பது மிக விரைவில் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த வளைகுடா பகுதி இயல்பு நிலைக்கு வந்த பிறகு கப்பல்கள் வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு கமர்ஷியல் சிலிண்டர், நேற்று கர்நாடகாவில் ஹோட்டல் அசோசியேஷன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு அன்னபூர்ணா கோயம்புத்தூர்ல நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. சென்னை ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்திருப்பது அவங்களுடைய பிசினஸ் சம்பந்தமா கொடுத்திருக்கிறாங்க. இதில் அரசியல் எதுவும் கற்பிக்க விரும்பல. என்ன கமர்ஷியல் சிலிண்டர் புக் பண்ணணும்னா 21 நாள் இடைவெளி இருக்கணும். இந்த போருக்கு பிறகு மத்திய அரசு அதை 25 நாள் ஆக்கியிருக்கிறாங்க. 25 டேஸ் கேப் கொடுக்கணும். அதனால் கண்டிப்பாக ஒரு அசாதாரண சூழல் இருக்கு. ஆனால் நம்முடைய நோக்கத்தை பொறுத்தவரை வீட்டிற்கு தேவையான நார்மல் சிலிண்டர் அது வந்துடணும், தங்குதடை இல்லாமல் வரணும். அது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலை. அதே போல நாம் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசல் அது இடைஞ்சல் இல்லாமல் வரணும். அதே போல கமர்ஷியல் சிலிண்டரும் இடைஞ்சல் இல்லாமல் வரணும். இன்னைக்கு நிச்சயமாக மிக வேகமாக இது இயல்பு நிலைக்கு திரும்பும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு தெரியும். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 14 கோடி குடும்பத்தில் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. இன்னைக்கு அது 33 கோடி குடும்பத்திற்கு கேஸ் சிலிண்டர் போயிருக்கு. அப்பனா 12 ஆண்டுகளில் 14 கோடியிலிருந்து 33 கோடியாக கேஸ் சிலிண்டருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2014க்கும் 2026க்கும் கேஸ் பயன்பாடு என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கும் 60% நாம் இறக்குமதி செய்துதான் மக்களுக்கு பெட்ரோலியம் பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. மிக விரைவில் இயல்பு நிலைக்கு இது வரும். நம்முடைய அரசுக்கு இண்டிவிஜுவலா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் ஒரு அரசும் வச்சிருக்கு, நாமளும் வச்சிருக்கோம். பாரத நாட்டிலும் பெங்களூர் போர்ட் உட்பட நாம ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் கையிருப்பு இருக்கு. அதனால் யாரும் அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதற்கான எல்லா பிரச்சனைகளையும் களைவதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தேவையில்லாத பொதுவெளியில் அச்சத்தை, பயத்தை
ஏற்படுத்த வேண்டாம் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அண்ணா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக இந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அது போன்ற பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை ஒரு டீயும் காஃபியும் எப்பொழுதும் கலக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காரணம் சித்தாந்தங்கள் வேறு. ஆனால் இன்னைக்கு ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஊகத்தில் தான் பல இடத்துல எழுதுறீங்க. அதனால் நாங்கள் இன்னைக்கு வலிமையாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒரு பெரும் வெற்றியும் பெறுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒருபுறம் கட்சிக்காரங்க டிவி தொலைக்காட்சிகள்லாம் விஜய் பவன் கல்யாண் மூலமா என்டிஏக்கு வராரு அப்படின்ற தகவல் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு புறம் செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக அவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுறாரு. கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு திரு ANS பிரசாத் அவர்கள் கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர், ஒரு நல்ல செய்தி தொடர்பாளர், பத்திரிகையாளர்களோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதர். அதனால் கட்சி மாநில தலைவருடைய அறிவிப்பு நாமெல்லாம் தேவையில்லாம எதுக்கும் முடிச்சு போட்டுக்க வேண்டாம், இது செஞ்சாரு அதனால நீக்கி இருக்கிறாங்கன்னு. அவரும் இந்த தேர்தலில் வேறு வேறு பொறுப்பில் இருப்பாங்க. ஒரு மூத்த தலைவர் வேறு வேறு பொறுப்பில் செயல்படுவார். அதனால் நிச்சயமாக திரு ANS பிரசாத் அவர்கள் எங்களுடைய மூத்த ஒரு உறுப்பினர், ஊடகத்துறையில் நிறைய அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால் மாநில தலைவர் அவர்கள் அந்த அறிவிக்கையை அவருடைய அறிவிப்புக்கு தேவையில்லாமல் முடிச்சு போட வேண்டாம். இந்த கட்சி அவருக்கு வேறு விதத்தில் பயன்படுத்தும், வேறு வேறு பொறுப்பும் கொடுக்கும். நாளை பிரதமர் தமிழகம் வராரு, எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்த? நாளை நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கொச்சினிலிருந்து நேரடியாக திருச்சிக்கு வர இருக்கிறாங்க. நாளைக்கு சாயந்தரம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் திருச்சியில் நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்பு மதுராந்தகத்தில், மதுரையில், இப்பொழுது திருச்சியில் 3வது பொதுக்கூட்டம். நாளை வெற்றிகரமான ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கும். ஒரு பொதுக்கூட்டமும் பேசும் பொருளாக இருந்திருக்குது. மதுராந்தகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை லான்ச் பண்ணுச்சு. திருச்சியை பொறுத்தவரை திருப்புமுனையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய பொதுக்கூட்டமாக நாளை இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பாராளுமன்றத்தில் இந்த வளைகுடா போர் பற்றி எதுவுமே விவாதிக்க டைம் கொடுக்க மாட்டேங்கிறார் இல்லைங்க ஐயா. பாராளுமன்றத்தில் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வளைகுடா போரை பற்றி விவாதிப்பதாக நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. நம்முடைய அரசு சார்பாக வளைகுடா போரை பற்றி விவாதிப்பதற்கு தயார், அதற்கான நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக விவாதம் நடக்கும். எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ஐயா ராகுல் காந்தி அவர்கள் அவர் பேசியது 2-3 நாட்களுக்கு முன்பு. இன்னைக்கு மத்திய அரசு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கு இதை